ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி கேகே நகரில் ரொம்ப ஃபேமஸான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி காலனி. எல்ஐசி காலனிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ட்ராவலில் அமைஞ்சிருக்குதான் இந்த 3 பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டோட எலிவேஷன், ஃப்ரண்ட் எலிவேஷன், இந்த எலிவேஷனே எவ்வளோ பாக்ஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வுட் கலரில் உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி எல்லோ ப்ளஸ் கிரே அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் பார்க்குறதுக்கே ஒரு ரிச் லுக்கில் நாங்கள் இந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இது லேண்ட் ஏரியா, ஃபேஸிங் எல்லாமே இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்ல வர விஷயங்கள், இந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன், ஒரு டைனிங் ஸ்பேஸ் ஏரியா, கார் பார்க்கிங், அட்டாச் டாய்லெட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னர் பிளாட்டில் கட்டின வீடு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 சைடுமே இந்த வீட்டுக்கு ரோட் சைடு வரும். மெயின் ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. அதாவது சவுத் ஃபேஸிங்னா நம்ம தலைவாசல் எந்த பக்கம் அமைச்சிருக்கோமோ அதை தான் நம்ம வந்து இந்த வீட்டோட வந்து மெயின் ஃபேஸிங் சொல்லுவோம். இந்த வீட்டோட வந்து மெயின் என்ட்ரன்ஸ் தலைவாசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. ஆனால் அந்த வீடு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. சவுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 அடி ரோடும், ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 அடி ரோடும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஒரு தாராளமான ஸ்பேசியஸான ரோடு. ஜஸ்ட் கேகே நகர் எல்ஐசி காலனிலேருந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், அதாவது எல்ஐசி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மினிமம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700லேருந்து 800 மீட்டர் வரும். அவ்வளோதான் நம்ம எல்ஐசி பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம இந்த வீட்டு வரோம் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து தாராளமாக ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறோம். இதோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார் பார்க்கிங் கொடுத்து உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் வில்லா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக்கில் கொடுக்கும். உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால் டைலே கொடுத்துருப்போம் உங்களுக்கு. அதே மாதிரி கார் பார்க்கிங் உள்ள வால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால் டைல்ஸ்லேயே பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு ரிச் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்லேயே வந்து வாட்டர் சம்பு கொடுத்துருக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4000 லிட்டர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் செப்டி டேங்க் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே பக்காவாக இருக்குது. இது திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்குது, காவேரி வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சோன்னே ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன லுக், அது வந்து பார்த்திங்கன்னா ஹை சீலிங் ரூஃப். அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃபே இருக்குது. டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஹை சீலிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம சோஃபாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22 அடி நம்ம வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஹை சீலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல் ஃப்ளோர் முடியும். அந்தளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்குறோம். இதில் மெயின் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீக் வுட்டில் கொடுத்துருக்குறோம், காரிங் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ரைமர் பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லிச் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட டிவி யூனிட் ப்ளஸ் வந்து பூஜா யூனிட் ரெண்டுமே வந்து சேம் அட்டாச்சாக கொடுத்துருக்குறோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வுட், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிவிஸில் பண்ணல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளைவுட் வித் மைக்கால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணியிருக்கோம். மைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐ, அதாவது உங்களுக்கு வந்து மைக்காலே நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஹை குவாலிட்டி ப்ளைவுட் ப்ளஸ் மைக்கால அந்த காம்பினேஷனில் நம்ம வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் மட்டும் இல்லை, இந்த வீட்டில் பண்ணியிருக்க எல்லா இன்டீரியர் வுட் ஒர்க்குமே ப்ளஸ் மைக்கா ப்ளஸ் ப்ளைவுட் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு வந்து வீட்டோட ஹை சீலிங்கில் வந்து சேனல் எல்லாம் தொங்க விட்டோம் அப்படின்னா இந்த வீடு பார்க்குறதுக்கு ஒரு கிராண்டாக ரிச் லுக் கிடைக்கும். இது வந்து கீழே வந்து ஹாலில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்கும். ஸ்டேர் கேஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படி. ஆக்சுவலாக அந்த சோஃபாலாம் போட்டு இந்த ஹாலோட எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்டர் சோஃபா போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய ஸ்பேஸ் விட்டே போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஹாலோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்குறத விட இன்னும் நேரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதோட ஸ்பேஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹால்லேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் அப்படின்னு வரும். அது இப்போ வந்து என்ன ஃபேஷன் அப்படின்னா கிச்சனும் டைனிங்கும் ஒரே மாதிரி ஆக்சுவலாக ஒரே ஏரியாவில் பண்ணுறது தான் இப்போதைக்கு வந்து உள்ள ட்ரெண்டு. அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருக்கிறோம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தாராளமான பெரிய ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ், ஷெல்ஃப்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம். இதில் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் வித் மைக்கால் வந்து நம்ம இன்டீரியர் டிசைனிங் கொடுத்துருக்குறோம். 7 ஃபீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வால் டைல் மேல் லே பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அந்தந்த ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு வைக்கிறதுக்கு பக்காவாக கொடுத்துருக்குறோம். 3 ஃபீட்டில் கிரானைட்டில் உங்களுக்கு டேபிள் டாப் கொடுத்து, அதுவும் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வரில் கொடுத்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரிச்சில் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். கிரே ப்ளஸ் ஒயிட், அதே மாதிரி அந்த தீம்லேயே இந்த ஃபுல் கிச்சனே நம்ம வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கிறோம்.
ஏகப்பட்ட விஷயங்கள் கிச்சனில் பண்ணியிருக்கிறோம். அது இன்னும் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீட்டை வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்குன்னா அவ்வளோ ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கிறோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃப்ளஷ் டோர் தான். ஒரு காசு இது அரௌண்ட் காசு வந்து பார்த்தீங்கன்னா 10,000, கிட்டத்தட்ட 15 to 20 years வாரண்ட்டி இந்த டோருக்கு இருக்குது. அந்தளவுக்கு பக்காவாக குவாலிட்டி பண்ணியிருக்கிறோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 15ங்கிற சைஸில் பக்காவாக பண்ணியிருக்கோம். மேலே ஃபால் சீலிங் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான எலிவேஷனில் உங்களுக்கு வந்து ப்ரௌன் தீமில் பண்ணியிருக்கிறோம். ப்ரௌன் ப்ளஸ் ஒயிட் தீமில் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஹாலில் பண்ணியிருக்கோம் இல்லையா டிவி யூனிட்டு, அதே சேம் தீம் தான் நம்ம வந்து இந்த ஹாலுக்கும் வந்து நம்ம வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து வித் டைனிங்கோட வித் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட வந்திருக்கும். உங்களுக்கு மேலே லாஃப்ட்டுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்து ஒரு தாராளமாக 2 பேர் அவங்களுடைய திங்ஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம பக்காவாக கொடுத்துருக்குறோம். அதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்னாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து அதில் அட்டாச்டு கொடுப்போம் அப்படின்னா அதே மாதிரி இந்த ரூம்லேயே நம்ம வந்து அட்டாச்டு கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரிச் கலர் கொடுத்துருக்குறோம். விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இடத்துல விண்டோ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 4க்கு 2லையும், ஒன்று வந்து 2க்கு 2லையும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே விண்டோ கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு காத்தோட்டமாக வெளிச்சமாக உங்களுக்கு பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 4ங்கிற சைஸில் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீசரு, ஷவரு, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், ஹீட்ரு ப்ரொவிஷன்ஸ், என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே பக்காவாக வாஸ்துப்படி எங்கே கொடுக்கணுமோ அங்கே பக்காவாக பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறோம். டாய்லெட்டில் வாஷ் பேஷன் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். கார் பார்க்கிங் ஆச்சும், ஹாலாக இருக்கட்டும், இல்லை கிச்சன் ப்ளஸ் டைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த கார்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னர் உள்ள டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஹால்லேருந்து பின்னாடி உள்ள ஸ்பேஸ் நம்ம காம்பவுண்டுக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு 3 அடி கொடுத்துருப்போம். அந்த ஸ்பேஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாருங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் மூலமாக ஏறி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ப்ளஸ் கிளாஸில் பார்க்குறதுக்கே ரிச் லுக்கில். இப்போ உள்ள ட்ரெண்டில் 2024 உள்ள ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட்டு அந்த ஹேண்ட் ரைலில் வந்து அந்த கை வைக்கிறதுலாம் சொல்லுவாங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் கொடுத்து ஃபுல்லாகவே கிளாஸில் பண்ணுறது தான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் லைட் கொடுத்துருப்போம். ஒரு நைட் டைமில் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா ஸ்விட்ச் போட்டிங்கன்னா படியில் மட்டும் அந்த ஸ்டேர்கேஸில் மட்டும் உங்களுக்கு லைட் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபால் சீலிங், அதே மாதிரி நம்ம ஹை சீலிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹை சீலிங் இன்னும் பக்கமாக தெரியும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இது வந்து ஒரு பங்களா டைப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எல்லாம் டியூப்ளெக்ஸ் வில்லானாவே ஹை சீலிங் வச்சு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் இதை பண்ணியிருக்கோம். கீழே வந்து நம்ம வந்து ஹாலு, கிச்சனு, மாஸ்டர் பெட்ரூம்லாம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பெட்ரூம் ப்ளஸ் வந்து ஒரு காமன் டெரஸ், ஓப்பன் டெரஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கீழேயும் கொடுத்துருக்கோம், மேலேயும் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் கீழே வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்கோம். மேலே கொடுத்துருக்க பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் தான், 10க்கு 14ங்கிற ஒரு சைஸ்லேயே கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம்னாவே கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணுங்கிறத நம்ம ஆக்சுவலாக எல்லாருமே விரும்புவாங்க. அந்தளவுக்கு நம்ம ஸ்பேசியஸாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ உள்ள மாஸ்டர் பெட்ரூமோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமே தான். கீழே கொடுத்த மெயின் அந்த டோர் கொடுத்த மாதிரி எதுவுமே வந்து ரெடிமேட் ஃப்ரெஷ் டோர் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 சைஸில் உங்களுக்கு தாராளமான பெரிய ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வால் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வால் கலர் கொடுத்துருக்கோம். ஒரு வாலை மட்டும் தனியாக ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்குற மாதிரி. ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வாலும் ஒரே மாதிரி பெயிண்ட் இல்லாமல் மாற்றி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதே சேம் தீம் தான், ஒயிட் ப்ளஸ் ப்ரௌன்லேயே அவங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் கிடையாது. இது 3rd மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 17ங்கிற சைஸில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பால்கனியோட இருக்கும் இந்த வீடு உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேயே உள்ள பெரிய பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுவும் சேம் அப்படி தான் உங்களுக்கு இன்டீரியர் வந்து லாஃப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்கிறோம். ப்ளைவுட் ப்ளஸ் மைக்கில் தான் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதோட வால் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும். அட்டாச் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6க்கு 4ங்கிற சைஸில் உங்களுக்கு ஒரு
பக்காவாக பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அதே மாதிரி 7 ஃபீட்டில் டைல்ஸ் லே பண்ணி உங்களுக்கு ஒயிட் அண்ட் அந்த க்ரீன் அந்த தீமில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த வீடு ஆக்சுவலாக இந்த ரூம் சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் பால்கனியோட இருக்கும் அப்படின்னு, அதுவும் நம்ம இந்த வீட்டில் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா நம்ம அந்த ஒர்க் நிறையா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டோர் வழியாக தான் நம்ம வந்து இந்த ரூமுக்கான பால்கனி வெளில இருக்கிறது பார்க்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஆப்போசிட்டில் என்னென்ன வீடுகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனாக இருக்கட்டும், வெளிச்சமாக இருக்கட்டும், காவாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பார்க்குறது பக்காவாக இருக்கும். எலிவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு எலிவேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு பால்கனி, அந்த பால்கனி தான் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எலிவேஷனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து ஓப்பன் டெரஸ் ஏரியான்னு தனியாக கொடுத்துருக்குறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே வந்து அதாவது செகண்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃப்ளோர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஓவர் ஹெட் டேங்க் எல்லாமே அங்கே தான் கொடுத்துருக்குறோம். அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் தெரியும், அதையுமே உங்களுக்கு காமிச்சிடுறோம். இதுதான் அந்த ஓப்பன் டெரஸ்க்கான ஏரியா. ஓப்பன் ஏரியாஸ் வந்து காமன் டாய்லெட் வெளியே கொடுத்துருக்குறோம். காமன் டாய்லெட் வந்து மேலேயும் உங்களுக்கு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ மக்களை இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடு மாதிரி உங்களுக்கு வேணும், இல்லை இந்த வீடே வேணும், இல்லை உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது இந்த மாதிரி கட்டி தரணும், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக எந்த கொஸ்டின்ஸாக இருந்தாலும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வேணாலும் தாராளமாக நீங்கள் எங்களையே கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். இது உங்கள் சேனல் கனவு இல்லம் மனை. நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்கு பிடித்த வீட்டோட பிடிச்ச ஏரியாவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.